ஸோ இன்னைக்கு நம்ம லைன் ஆஃப் பேலன்ஸ் மெத்தடில் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோம். This is a given table of 5 activities. We are continuing on how to prepare a chart. அதுக்கு உண்டான parameters என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். So the given data is total units to deliver 60 units. Target rate is 3, so that is smaller. Number of working days in the week is 5. Number of hours per day is 8 hours. Then for a individual activity, we have workers per crew and activity buffer. இப்போ இந்த workers per crew எப்படி பார்க்கணும் அப்படின்னா, that is comparing these two columns, worker hours per unit and workers per crew. இந்த hours இருக்கு இல்லையா, worker hours, இது வந்து ஒரு யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ மேன் ஹவர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் ஒர்க்கர்ஸ் குரூ மீன்ஸ் ஒரு டீம் பேரலாக ஒர்க் பண்ணாங்கன்னா அதில் வந்து 3 பேர் தேவைப்படும் மினிமம். தட் இஸ் வாட் ஒர்க்கர்ஸ் பர் குரூ. இந்த ரெண்டு எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 hours இஸ் நத்திங் பட் இட் இஸ் கன்சாலிடேஷன் ஆர் அ சம்மேஷன் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் ஒர்க்கரோட ஹவர்ஸ் டோட்டல் ஆட் பண்ணுவோம் இல்லையா. தட் இஸ் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பர்சன் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பர்சனோட ஹவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாதான் இந்த 100. எப்போ அந்த 100 hours வருதோ தென் ஒன்லி யுவர் ஆக்டிவிட்டி A is completed. ஓகேவா? an activity buffer is nothing but the additional time required in case of any potential delay. That is our buffer. இப்போ இந்த பஃபரை வந்து நம்மளோட ரிசோர்ஸ் கன்சப்ஷன், அதாவது நம்மளோட லேபர் கன்சப்ஷனுக்கு எப்படி வந்து ஷெடியூல் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். our ultimate objective in the line of balance method is to find the total duration. அதாவது after how many number of days from the start of your work you are going to deliver all the 60 units. That is what is the ultimate question. அந்த அதை அப்ஜெக்டிவா வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ are you all clarified about what is the ultimate objective? That is, you need to calculate the total number of days required to deliver all the 60 units based on the given set of criteria. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீக் 5 days ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு நாளைக்கு 8 hours ஷிஃப்ட்டு, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒரு குரூவில், அண்ட் டோட்டலாக எவ்வளோ மேன் ஹவர்ஸ் தேவைப்படுது, அண்ட் வாட் இஸ் த பஃபர் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி, தட் இஸ் ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி அண்ட் சக்சீடிங் ஆக்டிவிட்டி. இந்த எல்லா டேட்டாவும் தான் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் இன் லைன் ஆஃப் பேலன்ஸ் தட் இஸ் கோயிங் டு ஆல்டர் அவர் டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஓகேவா? ஸோ எப்படி நமக்கு சிபிஎம்ல வந்து லாஸ்ட் ஈவெண்ட்டோட கம்ப்ளீஷன் டைம் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் டியூரேஷனாக இருக்குமோ, அதே போல் இங்கே நம்ம லாஸ்ட் ஆக்டிவிட்டி இ இருக்கு இல்லையா, நம்ம லாஸ்ட் ஆக்டிவிட்டி இல எப்போ லாஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுதோ தட் வுட் பி யுவர் ஃபைனல் ப்ராஜெக்ட் டியூரேஷன். அண்ட் இட் வில் பி ரெப்ரசன்டட் இன் நம்பர் ஆஃப் டேஸ். ஏன் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்டிவிட்டி பஃபர் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டேஸில் இருக்குது பார்த்தீங்களா. அதேனால ப்ராஜெக்ட் டியூரேஷனும் we are going to provide in number of days. So are you all clarified with what is your objective? Objectiveல ஏதாவது doubts இருக்கா? And if you see the network diagram, it is a very simple logic, which is the preceding activity and which is the succeeding activity. Okay, இப்போ சொல்லுங்க, objectiveல வேற ஏதாவது clarification இருக்கா? Are you all understood what is you are going to do? Okay. So based on the given set of criteria, not only it is important to find the project duration, but also you need to ensure that there is no any clash in resource. Okay. So இப்போ once நமக்கு இந்த டேட்டா எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா you need to find the duration of each activity. ஓகேவா? அதெல்லாம் நம்ம டேபிள்ல டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ் டேபிள் எடுத்துக்கோங்க. நீங்க காப்பி பண்ண டேபிள் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இருந்தது ஏபிசிடி. ஓகே. அடுத்து ஒர்க்கர்ஸ் ஹவர் பர் யூனிட், விச் மீன்ஸ் இதை காப்பி பண்ணியிருப்பீங்க 100, 300, 350. ஆர் எல்ஸ் லெட் மீ ஓப்பன் அ நியூ டேபிள். இன் தட் ஐ வில் ஷோ யூ ஹவு த கால்குலேஷன் இஸ் டன். அது வந்து பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம
டேபிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. Worker hours per unit is 100, 300, 350. Is there any changes இருந்ததுன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. 210. This is the question, right? And similarly, workers per crew is also in the question. 3, 8, 9, 2, 5. Then we have activity buffer in number of days. It was also in the question, which we had is 2, 2, 1, 2 and 0. Okay, wow. Now what we have to do is to find the other columns. 1, 2, 3, 4, 5 columns இருக்கு. இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஃபார்முலா இருக்கு. Theoretical crew size is represented by capital G, right? So what is capital G? Can anyone say? And I wish to add another column in this in between. Okay, என்ன காலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? To find capital G, what parameters we require? Or else இது இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இது எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். What is the formula for capital G? நோட் டவுன் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதை நான் கீழே எக்ஸல்ல நோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? Can anyone say what is the formula for theoretical crew size? And meanwhile I will write it. Sir, சொல்லுங்க. கேக்குதா sir? கேக்குது, சொல்லுங்க. R into workers hour per unit. Numerator. Number of hours per worker per week. Okay. இதுல whichever is constant I will write it separately. For example, R is constant, correct? அது வந்து சேஞ்ச் ஆகாது. So 3 units. Or else let me increase the font size here. Okay. So R is nothing but target rate, correct? Else what I should do is select உங்களோட டார்கெட் ரேட் வந்து கான்ஸ்டன்ட் R, அது மாறாது. So it is 3 units per week. Similar worker hours per unit இருக்கு இல்லையா மல்டிபிகேஷன்ல, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம டேபிளில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். தென் டினாமினேட்டர்ல என்ன சொன்னீங்க? த ஒர்க்கர் ஹவர்ஸ் பர் வீக், அது வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட் இல்லையா? வாட் இஸ் ஒர்க்கர் ஹவர்ஸ் பர் வீக்? ஒர்க்கர் ஹவர்ஸ் பர் வீக் என்ன நம்பர்? சொல்லுங்க. வாட் இஸ் ஒர்க்கர் ஹவர்? அதாவது ஒரு வாரத்துக்கு வாட் இஸ் டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்? ஒரு நாளைக்கு 8 hours. ஓகே, ஒரு வாரத்துக்கு வந்து 5 days. 8 5 are 40. 40 hours. 40 working hours. So 40. ஓகேவா? இப்போ தியரிட்டிக்கல் க்ரூ சைஸ் கேபிட்டல் ஜிக்கு என்ன பண்ணணும்? R into that is R is 3, correct? So what I take is I take this cell, then I fix the F4. ஏன் வந்து நான் F4 press பண்றேன்?
I take this cell as a reference and I press F4. Why do I press F4? அந்த இது கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சார். அந்த காலம்ல இருக்கிற There's a எல்லா lock கால்குலேஷனுக்கும் R value சேமா எடுத்துக்கணும். கரெக்ட்டா? That's why I press F4. Yes. Then அதுக்கு முன்னாடி நான் let me give a bracket so that it will be easy. I pick the cell and I press F4. Now multiplication into worker hours per unit. ஓகேவா? அதாவது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒர்க்கர் ஹவர்ஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த பி காலம் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் பர் வீக், total working hours per week for a labor, which is 40 hours. So I select 40 and press F4. இப்போ நான் F4 எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் பாராமீட்டருக்குலாம் எடுக்கணும், that is going to be constant for all the cells in the column. கரெக்டா? Now I press enter. இப்போ ஆன்சர் கிடைச்சதா 7.5. உங்களோட டேபிள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ 7.5, ரைட்? What it is representing 7.5 உங்களோட theoretical crew size, அதாவது depending upon the rate of work required, நம்மளோட டார்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு 3 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அண்ட் ஒரு யூனிட் ஆக்டிவிட்டி ஏ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 100 ஹவர்ஸ் தேவைப்படுது. அப்போ ஒரு வாரத்துல நான் 3 யூனிட் பண்ணணும்னா எனக்கு டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படும்? 300 ஹவர்ஸ். கரெக்டா? நியூமரேட்டர் வந்து லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. நியூமரேட்டர் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 100 ஹவர்ஸ் தேவைப்படுது, 3 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 300 ஹவர்ஸ் தேவை. அதான் உங்களோட நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன? ஹவர்ஸ் பர் வீக். அப்பதான் வந்து, ஏன்னா மேல நியூமரேட்டரும் பர் வீக் இருக்கு, டினாமினேட்டரும் வந்து ஹவர்ஸ், ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் 7.5 ஹவர்ஸ். 7.5 இஸ் த க்ரூ சைஸ், எவ்வளோ லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ 7.5 amount of labor size, that is a crew size required for completing activity A. Similarly, in the column drag பண்ணா என்ன ஆகும்? You will get the other corresponding values. இப்போ கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. Is there any doubt in theoretical crew size? நீங்க நியூமரேட்டர் மட்டும் லாஜிக்கலா புரிஞ்சுக்கோங்க. நியூமரேட்டர் வந்து கேபிட்டல் G வந்து ஒரு வாரத்துக்கு நான் 3 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது கான்ஸ்டன்ட். And depending on the hours required to produce 1 unit, my theoretical crew size will differ for each activity. Is it okay? அதனால தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி சி பாருங்க, ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 350 ஹவர்ஸ் தேவைப்படுது. That is why the crew size required is 26.25. And when you compare it with activity D, ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 50 ஹவர்ஸ் தான் தேவைப்படுது. So the required crew size is only 3.75. இப்போ இந்த காலம் புரிஞ்சிருச்சா? theoretical crew size. Yes sir. Okay. Next நான் நேத்து கிளாஸ்ல சொன்ன மாதிரி your crew size should be an integer, right? integer வேல்யூவா இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வேல்யூவும் இன்டீஜரா இல்ல. இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற சென்ஸ், இங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, தட் இஸ் இந்த காலம் சி, ஒர்க்கர்ஸ் பர் க்ரூ, அந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ், தட் இஸ் காலம் சி அண்ட் காலம் இ, இந்த ரெண்டு காலமை கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க வந்து ஒர்க்கர்ஸ் பர் க்ரூ 3ன்னு சொல்லியிருக்கு, பட் ஆனா இங்க வந்து 7.5 தேவைப்படுது. அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா வாட் would be the better value to round off? இங்க வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கு. ஓகேவா? இங்க வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கு. 9. So the value to round off is 9. Similarly, இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு. And what would be the better value to round off? 24. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் செகண்ட் வேல்யூக்கும் ரிலேஷன் பாருங்க. இங்க 3 இருக்கு, 3 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 9 வருது. ஓகேவா? இங்க 8 இருக்கு, 3 டைம்ஸ் பண்ணா 24 வருது. சோ இங்க இருந்து என்ன லாஜிக் தருது?
your actual Into crew 3. size is nothing but thrice the workers per crew. ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. பட் டீல் அப்படி வரலையே சார், 4 தானே சார் வரும். டீலையோ? ஓகே. ஸோ அப்போ நம்ம அந்த ஓல்டு லாஜிக்கே பண்ணலாம். இந்த நியரஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, மல்டிபிள்ஸ், அதுலயே நம்ம எடுத்துக்கலாம். 8 3 24. அதனால தான் வந்து இங்க இப்போதைக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணல. சிமிலரா 9 இருக்கு அண்ட் இங்க 26 இருக்கு. த நியரஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் 27. GA ஓட இதை பாருங்க, ஃபார்முலா பாருங்க. ஆக்சுவல் க்ரூ சைஸ் இஸ் GA. இட் இஸ் a multiple of G அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இட் இஸ் a multiple of G. அப்போ அந்த சென்ஸ்ல நம்ம எடுக்கும்போது you can take it this way. அதாவது 7.5 இருக்கு, அதோட மல்டிபிள்ஸ்லயே நம்ம கொண்டு வரோம் 9. தென் ப்ராப்பரான மல்டிபிள்ல பார்த்தோம்னா 24. தென் 9 இருக்கு, 9ஓட மல்டிபிள்ஸ்லயே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 27. தென் 2 இருக்கு, 2ஓட மல்டிபிள்ஸ்ல நியரஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் பண்றது வந்து 4 நீங்க சொன்ன மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 இருக்கு, இங்க 15.75 இருக்கு. ஸோ த நியரஸ்ட் மல்டிபிள் என்னது 15 or 20? 15 தான் சார், பட் 0.75 நம்மளுக்கு இதா எக்ஸஸ் ஆகும் சார். அதாவது மல்டிபிள்ஸ்ல எடுக்கணும். 5ஓட மல்டிபிள்ஸ் என்னது? 5 10 15 20. 15 ஓகே சார், 15 or 20. நீங்க மிச்சத்துக்கு வந்து 7 அதான் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே, இதுக்கு நீங்க 15 எப்படி இது கம்மியாக்குறோம். பண்ணலாம்? ஓகேவா? அது கம்மியாக்குறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ நான் 20 ஆக்கிட்டேன்னா நான் ரிசோர்ஸ் வந்து ஓவர் அலோகேட், அதாவது நம்ம ஜாஸ்தி அலோகேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது கம்பேர்ட் டு கேஸ் 1. அதனால தான் இப்போ நீங்க எது சொல்றீங்க இல்லையா, இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். நான் 15 வைக்கிறேன், அதனால நெக்ஸ்ட் காலம்ல என்ன சிக்னிஃபிகன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவல் க்ரூ சைஸ்க்கு அப்புறமா we have actual output rate represented by what parameter? Denoted by RA. RA. Okay. Actual output rate. Actual output rate no formula என்ன? Small r plus Okay. GA by Plus G. இல்ல. So into small r GA into GA by G. ஓகேவா? இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, நம்மளோட டார்கெட் ரேட் இருக்கு இல்லையா R, அது வந்து இனிஷியலா கான்ஸ்டன்டா இருந்தது. ஓகேவா? அதை கான்ஸ்டன்டா வச்சு நம்ம எல்லா கால்குலேஷனும் பண்ணோம். பட் இப்போ நம்ம ஆக்சுவல் க்ரூ சைஸ் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் மாத்திருக்கோம். அப்படி மாத்துறதுனால என்ன ஆகும், உங்களோட ஆக்சுவல் அவுட்புட் ரேட் மாறும். கரெக்டா? இப்போ ஆக்டிவிட்டி ஏக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பி சி டி எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பட் ஈக்கு மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆக்சுவல் அவுட்புட் ரேட் will either be more than 3 or less than 3. கரெக்டா? ஆக்சுவல் அவுட்புட் ரேட்னா என்ன? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர் வீக், தட் இஸ் த அவுட்புட் ரேட். கரெக்டா? எங்கெல்லாம் நம்ம க்ரூ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து 3 விட அதிகமாக இருக்கும் வேல்யூ. எங்கே நம்ம வந்து க்ரூ சைஸ் கம்மி பண்ணியிருக்கோமோ அங்கே 3 விட லெஸ்ஸராக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபார்முலாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? R into GA by G ன்னு சொல்லியிருக்கீங்க. What is GA by G? GA by G is going to denote how much change we have done. கரெக்டா? எத்தனை மடங்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு இண்டிகேட் பண்றது. That you multiply with the original target rate R, then you get the actual output rate. ஃபார்முலா புரியுதா? R into GA by G எப்படி லாஜிக்கலா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எஸ் சார். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? Your GA will vary, G will vary, but R it will not vary. That is small r வந்து வேரி ஆகாது. கரெக்டா? அப்போ ஃபார்முலால என்ன பண்ணணும்? is equal to I select R, press F4, I make it constant for all the calculations, then multiply it with GA, okay, then divided by G. Okay வா? இப்போ ஆன்சர் பாருங்க 3.6. நோட்ஸோட பேரலா கம்பேர் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. Now I drag the values and keep the decimal point in 2 places. Okay.
3.6, 3.2, 3.09, 3.2, 2.86. Is it okay? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க வந்து நம்ம க்ரூ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அங்க வேல்யூ வந்து 3 விட ஜாஸ்தியா இருக்கும். எங்க க்ரூ சைஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அங்க வேல்யூ வந்து 3 விட கம்மியா இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி ஈக்கு மட்டும் தான் க்ரூ சைஸ் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ 2.86. Why? Because GA by G இருக்கு இல்லையா, GA by G will be less than 1. Correct? 15 by 15.75 will be less than 1. So when you multiply it with 3, automatically the value will be less than 3. That is the logic. Next பார்த்தோம்னா activity duration for 1 unit, that is represented by capital D. Okay. இப்போ இதுக்கு நம்ம எப்படி calculation பண்ணணும்? What is the formula? Worker hours per unit divided by Worker hours per unit worker. வந்து நமக்கு that is the numerator வந்து நமக்கு cellsல இருக்கு. Okay. Denominatorல workers per gang. Okay. Crew. Workers per crew. இங்க இருக்கு. That is அதுவும் cellsல இருக்கு. Into number of hours per worker per day. number of hours per worker per day. அது என்ன வேல்யூ நீங்களே சொல்லுங்க. 8 hours. 8. ஸோ அதை நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். worker hours per day. இங்க நோட் பண்றதெல்லாம் வந்து per workerக்கு கீழே. ஓகேவா? So which is 8. Okay. இந்த ஆக்டிவிட்டி டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஓகேவா? ஆக்டிவிட்டி நமக்கு டார்கெட் வந்து ஒரு வீக்குக்கு 3 யூனிட் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது டார்கெட். பட் the activity duration to prepare 1 unit, it depends upon the total hours required, that is in the numerator, is equal to worker hours required per unit, that is in the numerator, divided by, I again open the bracket, then நமக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் டினாமினேட்டர். ஓகேவா? மேலே வந்து நியூமரேட்டர்ல டிமாண்ட், ஒர்க்கர் ஹவர்ஸ் பர் யூனிட்ங்கிறது டிமாண்ட் இஸ் இன் த நியூமரேட்டர். வாட் இன்புட் வி ஆர் கோயிங் டு கிவ், தட் இஸ் இன் த டினாமினேட்டர். எவ்வளோ ஹவர்ஸ் இன்புட் கொடுக்குறோம், இதை ரெண்டையும் ப்ரொபோர்ஷனில் கால்குலேட் பண்ணாதான் யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி த ஆக்டிவிட்டி டியூரேஷன். அதாவது நமக்கு இங்கே என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகுது, யூனிட் ஹவர்ஸ் இருக்கு, ஹவர்ஸ் பர் டே இருக்கு, தென் ஹவர்ஸ் பர் யூனிட் இருக்கு. இதை எல்லாத்தையும் யூனிட்ஸ் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா the final unit that will be available is duration per unit, that is hours per unit. அந்த யூனிட்ல தான் நமக்கு ஆன்சர் வரணும், hours per unit. ஸோ டினாமினேட்டர் ஃபார்முலா என்னது? workers per crew. ஓகே, இன்டூ working hours per day. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா நமக்கு ஃபைனலா டியூரேஷன் வந்து டேஸ்ல வேணும், அதனால தான் 8ங்கிற வேல்யூ எடுக்கிறோம். ஓகே, நமக்கு ஆக்டிவிட்டி டியூரேஷன் that we want in days, so we take worker hours per day and I press F4 to make it constant for all the activities, then close the bracket, then again I close the bracket. இப்போ 4.167 இருக்கு. பட் லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இங்க யூனிட் எழுதிக்கிறேன். I require it in days. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக I remove all the decimals. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செல்ஸ் ட்ராக் பண்றேன். ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 4, 5, 5, 3 and 5. Correct, sir. Activity duration understand ஆச்சா? Yes, sir. ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து
capital T capital T க்கு என்ன ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்களா நோட்ஸ்ல? What is capital T? Time from start of the first Okay. unit to the start Time of the last. from start of First unit first unit to the start of the last unit. to start The of start of the last unit. ரொம்ப பெருசா ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படிங்கிற அந்த முக்கியமான டேர்ம் கொண்டு வரேன். It is represented by Q. What is the total quantity that we have to deliver? Total 3 quantity. units per week. Target 60 units. ஓகே. அதான் நான் எதிர்பார்த்தேன் ஆன்சர். ஏன்னா இது வரைக்கும் நம்ம டார்கெட் ரேட் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த இடத்துல நமக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் தெரியணும்னா we need to know the total quantity that we have to produce and deliver, right? 60 units. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இங்கேயே நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுத்துக்கிறேன். Q minus 1 அப்படின்னு சொல்லிட்டு why do I do a calculation called Q minus 1? Q 60, okay. Why do I take a separate value called Q minus 1? ஏன்னா வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி லாஸ்ட் யூனிட்ன்ற இருக்குல்ல சார் டைம் ஃப்ரம் அதாவது the capital T is representing the time from start of first unit to the start of last unit. அதாவது நமக்கு 55 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? எப்போ நமக்கு 55 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அப்போ நமக்கு 60th லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? So we are going to calculate the total time required to produce 55 units, that is Q minus 1. அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபைனலா யூனிட் வந்து டேஸ்ல வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் டி என்னென்ன ஃபேக்டர்லாம் இன்வால்வ் ஆகுது டைம் கால்குலேட் பண்றதுல? இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், தென் நமக்கு டேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ண போறோம் அதை வந்து நான் நோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒர்க்கிங் டேஸ் பர் வீக். வாட் இஸ் டேட்டா? working days per week 5. இதை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல I have actual output rate and it is based on week calculation. ஓகேவா? டினாமினேட்டர் வந்து RA actual output rate. Actual output rate we determined based on per week calculation, but we need the answer in days. That is why I take this data, working days per week. இப்போ ஃபைனலா T ஓட ஃபார்முலா பாருங்க உங்களோட நோட்ஸ்ல. Q minus 1 into working days per week divided by RA. இந்த எல்லா யூனிட்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா the final available unit will be days. ஓகேவா? அண்ட் நீங்க டைம் இருக்கும்போது ஒரு ஃபார்முலாவையும் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. ஏன் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஏன் why did they select these parameters to calculate each results அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? is equal to first I take the numerator, I copy the Q minus 1 and make it constant. Why? Because it is applicable for all activities. Then into working days per week, அதுவும் கான்ஸ்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல ரெண்டு பாராமீட்டரும் கான்ஸ்டன்ட், Q minus 1 and working days per week. Okay, and the denominatorல your RA, actual output rate. So I select the column cell value G2. எப்படி நமக்கு ப்ரீவியஸ் காலம்ல ஆக்டிவிட்டி டியூரேஷன் டேஸ் வந்து இன்டீஜர்ல எடுத்தோமோ அதே போல இந்த லாஸ்ட் காலம்லயும் we need to take the value in integer. ஓகேவா?
இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த லாஸ்ட் காலம் கால்குலேஷன்ல? No, sir. So finally, what we took in the table is the time from start of first unit to the start of last unit for individual activities. Okay. This is not going to represent your project duration. இதுல இருந்து நீங்க ப்ராஜெக்ட் டியூரேஷன் சொல்லிட்டு எந்த வேல்யூவையும் டிஃபால்ட்டா எடுக்க முடியாது. ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சார்ட் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த ப்ராஜெக்ட் டியூரேஷன். இந்த என்டையர் டேபிள்ல நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் இன்னும் யூஸ் பண்ணல. அது எந்த டேட்டான்னு சொல்ல முடியுமா? வாட் டேட்டா we haven't used so far? Activity buffer. Yes, activity buffer, that is a number of days. அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. Using that concept for scheduling the activities, we are going to interlink these values. The last column la irukku இல்லையா, time from start to the first unit to the start of last unit, இந்த values along with the activity buffer, இது ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி தான் we will decide what is going to be the final project duration. இது வரைக்கும் இந்த டேபிள் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. No problem, sir. Okay. I will just pause the screen share and save the Excel. Okay, இப்போ என்ன பண்ணலாம்? We will go back to the notes and check how to prepare the LOB chart. இப்போ உங்களுக்கு இந்த paragraph தெரியுதா? Section 2.2. Paragraph section 2.2. Very good, sir. Okay. So இதுல buffers வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் in order to prepare LOB diagram அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நமக்கு ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி சக்சீடிங் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஆக்டிவிட்டி பஃபருக்கான டேட்டாவும் இந்த நெட்வொர்க் டயக்ராமும் ஒரு வாட்டி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிக்கு முன்னால் ஏ இருக்கு. அதாவது ஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சிமிலரா நீங்க வந்து ஏ டு பி டிரான்சிஷன் நடக்கும்போது ஏவோட பஃபர் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு? 2 days. ஓகே. அண்ட் we need to compare this activity buffer along with actual output rate. இப்போ நீங்க உங்களோட நோட்ஸ் பாருங்க. இந்த காலம் இருக்கு இல்லையா, RA அப்படிங்கிற அந்த காலம், அந்த வேல்யூஸ் ஒரு நிமிஷம் பாருங்க. 3.6, 3.2, 3.09, 3.2, 2.86. or else I will again show that Excel. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will highlight this value 3.2. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, when you are going to move forward to execute activity B, and when you compare the output rate, okay, when you compare the output rate, if it is lower than the previous activity, okay, if your current activity, that is activity B, your current activity is activity B, if it is lower than the preceding activity,
என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபர் எங்க பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் கேஸ் 1. இப்போ நீங்க பாருங்க ஆக்டிவிட்டி பி இட் ஹாஸ் அவுட்புட் ரேட் லெஸ்ஸர் தென் ஆக்டிவிட்டி ஏ. கரெக்டா? 3.2 is less than 3.6. இது கேஸ் 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் 1. கேஸ் 1 மீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறமா சொல்றேன். கேஸ் 1 மீன்ஸ் if the current activity has a RA lesser than previous activity. Example, B ஓட RA வந்து less than A ஓட RA. This is case 1. இதுக்கு ஆப்போசிட்டான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேஸ் 2 வரும். கேஸ் 2க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகே, if you compare for example D is your current activity, okay, and when you compare it with previous activity, that is activity C, இதுல அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. என்ன நடக்குது? Your current activity has more output rate when compared to previous activity. Okay, this is case 2. இங்க நம்ம ஓவரால் என்ன லாஜிக் பாக்குறோம்னா, preceding activity விட current activityல output rate கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கிறது தான். Okay, if the current activity is RA is less than previous activity, then it is case 1. Case 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, if your current activity RA is more than preceding activity, that is case 2. Okay, now we go back to the content and check the sentence how it is framed. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இங்க பாருங்க கேஸ் 1 பாருங்க. that is a following activity. Following activity என்ன? If you take a current activity that has a smaller rate of production than the previous activity. Okay, அது வந்து சென்டென்ஸ் லைக்கா ரீப்ரேஸ் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யுவர் பஃபர் டைம் இருக்கு இல்லையா, யுவர் பஃபர் டைம் பிட்வீன் those two activities must be placed after the first unit அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிக்டோரல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஷேட் இருக்கு இல்லையா, the first shade, first set of slope, the first set of slope is indicating the rate of production of the preceding activity. Then the second set of slope is representing the rate of production of the following activity. So if the following activity has a lesser rate of production than the succeeding activity, this is case 1. correct? இது நம்ம லெஸ்ஸா அதிகமா அப்படின்ட்டு பிக்சர் வச்சு எப்படி நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? if your slope is, எந்த ஸ்லோப் வந்து ஸ்டீப்பா இருக்கோ அதுல அவுட்புட் ரேட் அதிகமா இருக்கு. கரெக்டா? because this graph is indicating x-axis time, y-axis quantity, and with respect to time how many quantities are able to complete அப்படிங்கிறது தான். so your slope ஓட direction will indicate the rate of work. so based on the rate of work, பிக்டோர்ல பார்த்தாலே தெரியுது preceding activityல அதிகமா இருக்கு, succeeding activityல கம்மியா இருக்கு. so அந்த டைம்ல பஃபர் எங்க பொசிஷன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, that is you can see a C-shaped line. A buffer means separating those two activities, providing a cushion between those two activities. Buffer enga position pannonu solranga case 1 la. The buffer time between activities must be placed after the first unit. So after first unit of completion. So in the slope lines irukku இல்லையா, இதை எப்படி draw பண்ணனும்னு மட்டும் நான் இப்ப காமிக்கிறேன். So you have a graph between time and quantity. Let me take a red color and indicate when your first activity is going to start. Okay, first activity la first unit எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. Then அந்த first activity க்கு டைம், first unit க்கு டைம் கன்சியூம் ஆகும் இல்லையா, activity duration, that is for 1 unit. அதை நான் இன்னொரு இடத்துல லொகேட் பண்றேன். ஓகே, தென் என்ன பண்ண போறேன்னா, லாஸ்ட் ஆக்டிவிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறது நான் மென்ஷன் பண்றேன்.
when is my last activity is going to start. Then when is my last activity going to finish, அதையும் நான் வந்து indicate பண்ணேன். Then I am connecting these two dots. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த லாஜிக்? so far first activity start, first activity finish, last activity start, last activity finish. இந்த கான்செப்ட்ல தான் இந்த கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது, யூனிட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபினிஷ், லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், லாஸ்ட் யூனிட் ஃபினிஷ் ஃபார் ஆக்டிவிட்டி ஏ ஃபார் எக்ஸாம்பிள். இதுல புரிஞ்சுதா? Is there any doubt in this? No, sir. Okay. Wait one minute. ஓகே, நான் ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, நம்ம தேர்ட் ஹவர்ல அதை கண்டினியூ பண்ணிட்டு தென் we will go for quality. Okay, sir. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோம்.